திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் இருந்து கேரள மாநிலம் திருநாவாய் கும்பமேளாவிற்கு செல்ல இருந்த ரத யாத்திரைக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது கும்பமேளாவிற்கு செல்ல இருந்த ரத யாத்திரைக்கு போலீசார் அனுமதி மறுத்ததற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். 270 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்த ஆண்டுகளாக ஐதீகமாக இருந்து வந்த திருமூர்த்தி மலையிலிருந்து திருநாவாய் பகுதியில் உள்ள கும்பமேளாவிற்கு ரத யாத்திரை அழைத்து செல்லும் நிகழ்வை மேற்கொள்ள இங்குள்ள நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். இந்நிலையில் திருமூர்த்தி மலையில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று ரத யாத்திரைக்கான துவக்க விழாவும் நடைபெற்றது. இந்த நிலையில் காவல்துறையினர் திடீரென அனுமதி மறுத்ததால் தற்சமயம் ரத யாத்திரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பல்வேறு வேதனைகளுடன் பக்தர்களும் ஆதீனங்களும் இங்குள்ள நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் உள்ளனர். இது குறித்து அவர்களிடம் கேட்கலாம். நம்முடைய விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய டாக்டர் பிரசாத் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க, எதனால ரத்து செய்யப்பட்டது காவல்துறை சொல்லியிருக்காங்க? நான் டாக்டர் ஸ்ரீகாந்த், சின்மயா மிஷனில் இருந்தவர். ஒரு 15 நாட்களுக்கு முன்னாகவே இதனுடைய அமைப்பாளர்கள் கோவையில் இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸுக்கும் சரி, இங்கே திருப்பூர் மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகளுக்கும் சரி கடிதங்கள் கொடுத்துருந்தோம். அனுமதி வழங்குறதுக்காக கேட்டு கொடுத்துருந்தோம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அதனுடைய ரதம் தெரியும். இங்கே கேமரா அந்த பக்கம் ஜூம் பண்ணிங்கன்னா ரதம் தெரியும். நேற்றுக்கு இந்த ரதத்தில் மாதங்கி, ராஜராஜேஸ்வரி, வாராகி 3 அம்மையார்களுடைய தாய்மார்களுடைய ஃபோட்டோ சிலையை வச்சு மகாமேருவை வச்சு அதனுடைய முறையில் பூஜை பண்ணி இந்த பாலாறு என்கின்ற நதி இங்கு ஆரம்பிக்கிறது. அது நேராக நம்ம திருநாவாயாங்கிற இடத்துக்கு போகும்பொழுது பாரத புழா என்ற பெயரில் போகிறது. அந்த நதி ஆரம்பிக்கிற இடங்கிற முறையில் தான் இங்கே பூஜைகள் செய்து இந்த ரத யாத்திரையை ஆரம்பிக்கிறதுக்காக இருந்தோம். எல்லா இடத்துலையும் இதுக்கு வரவேற்பு கொடுத்து அதுக்கு உரிய பூஜைகள் செய்வதற்காக பக்தர்களும் நிறைய சங்கங்களும் தயாராக இருந்தன. மடாதிபதிகள் கோயம்புத்தூர் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இன்னைக்கு காத்தில் வந்திருந்தாங்க. அங்கே எல்லாமே இன்றைக்கி நாளைக்கும் பூஜைகள் நடந்து நாளானைக்கு இது பாலக்காடு சென்றடைவ மாதிரி தான் முதல்ல எங்கள் ப்ரோக்ராம் இருந்தது. நேற்றுக்கு திடீர்னு போலீஸ் தரப்பில் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக சொன்னார்கள். அது என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. பிகாஸ் இது வேறு யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் எல்லாரையும் சமமாக பாவித்து உலக நன்மைக்காக செய்யப்படுகின்ற ஒரு வேள்வி. அதில் யாருக்குமே பங்கம் விளைவிப்பதற்காக யாருமே எதுவும் செய்யவில்லை. இருந்தாலும் ஏனோ அனுமதி மறுக்கப்பட்டது. சரி, அவர்கள் சொன்னதை நாங்கள் ஆமோதித்து அவர்கள் அதற்கு மதிப்பு கொடுத்து அந்த சிலைகளை அந்த ரதத்திலிருந்து அகற்றி எங்களுடைய தனி வாகனத்தில் வைத்து அது உரிய மரியாதையோடு அதை கேரளாவிற்கு அழைத்து செல்கிறோம். அந்த சிலைகள் இல்லாத ரதம் மட்டும் தனியாக இங்கிருந்து போலீஸ் அகம்படியோடு கேரளாவுக்கு அழைத்து செல்வதற்காக அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி பண்ணுறோம். வேறு என்ன பண்ணுறது, வேதனையோடு தான் சொல்கிறோம். ஆனால் மடாதிபதிகள் என்ன சொன்னார்கள்னா, இந்த ஒரு தடங்கள் ஒரு விதத்தில் நல்லது தான், நல்லது நடப்பதற்குண்டான அறிகுறி தான் இது அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இதை தெய்வ சங்கல்பமாக ஏற்றுக்கொண்டு பாக்கியுள்ள முறைப்படி செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். வணக்கம். அதாவது காரணம் சரியாக சொல்லவில்லை. திடீரென அவர்கள் அனுமதி மறுத்ததால் ரத்து செய்யப்பட்டதாக வேதனையுடன் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ திருநாவாயில் உள்ள கும்பமேளாவில் எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு என்று தெரிவித்திருக்காங்க. அங்கிருந்து வந்திருக்குள்ள சுவாமிஜி சொல்வார். அங்கே எந்த அளவுக்கு ஆர்கனைசிங் பண்ணியிருக்கீங்க? இப்போ கேன்சல் ஆகிருக்கு ரத யாத்திரை, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? തമിഴ്നാട്ടിൽ ഇനി രഥം സഞ്ചരിക്കാൻ പറ്റില്ല എന്നാണ് പറയുന്നത്. ഇനി കേരളത്തിൽ നേരത്തെ നിശ്ചയിച്ച പ്രകാരമുള്ള യാത്രകൾ തുടരും. ഇവിടെ തൽക്കാലം നമുക്കിപ്പം ഒരു യുദ്ധം ചെയ്യാനോ ഒരു പ്രതിഷേധിക്കാനോ ഒന്നും നമ്മൾ നിൽക്കുന്നില്ല. കാരണം നമുക്ക് വലിയൊരു ആശയം, ഒരു ലക്ഷ്യം മുമ്പിലുണ്ട്. ഇത് ഒരു ക്ഷമ കാണിക്കുന്നത് നമ്മളൊരു പോരായ്മയായിട്ടോ അല്ലെങ്കിൽ ബലഹീനതയായിട്ടോ അല്ല കാണേണ്ടത്. ഇത് ഞങ്ങളൊരു മഹത്വമായിട്ടാണ് കാണേണ്ടത്. ഒരു പ്രശ്നമില്ലാതിരിക്കാനും വേണ്ടിയിട്ട് തൽക്കാലമായിട്ട്, കാരണം വലിയൊരു ലക്ഷ്യം ഞങ്ങൾക്കുണ്ട്, അത് മുടങ്ങരുതെന്നുള്ളതുകൊണ്ടാണ് ഇവിടുന്ന് ക്ഷമയോടുകൂടി പോകുന്നത്. ഇത് തോൽവിയല്ല, ഞങ്ങളുടെ കഴിവുകേടല്ല, ഞങ്ങളുടെ ഒരു ക്ഷമയാണ്. അതാണ് സനാതന സംസ്കാരത്തിൻ്റെ സ്വഭാവം, ക്ഷമിക്കുക എന്നുള്ളതാണ്. അങ്ങേയറ്റം ഞങ്ങൾ ക്ഷമിക്കും. അതിൻ്റെ ഭാഗമായിട്ട് ഇപ്പോൾ ഈ പറയുന്നതൊക്കെ ഞങ്ങൾ അനുസരിക്കുന്നു ഇവിടുന്ന്. കാരണം ഈ രഥയാത്ര മുടങ്ങിയാലൊന്നും സനാതന സംസ്കാരം അല്ലെങ്കിൽ ഈ പറയുന്ന കാര്യങ്ങളൊന്നും മുടങ്ങില്ല. ഇത് ശക്തമായിട്ട് മുന്നോട്ട് പോകും. കാരണം ഹിന്ദുക്കൾ സംഘടിച്ച് തുടങ്ങി. കാരണം ആ സംഘാടിത്തത്തെ അല്ലെങ്കിൽ സംഘടിക്കുന്നതിന്
പ്രയാസമുള്ള ആരൊക്കെയോ ആണ് ഇതിൻ്റെ പിന്നിലുള്ളത്. അത് അവരുടെ ഭയമാണ്. അത് കൊണ്ട് കാര്യമൊന്നുമില്ല, ശക്തമായിട്ട് തന്നെ മുന്നോട്ട് പോകും എന്നാണ് പറയാനുള്ളത്. இதை நாங்கள் தோல்வியாக கருதவில்லை. இந்துக்களின் ஒற்றுமை மேலும் வலு சேர்க்கும் ஒரு தடையாக தான் பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ரத யாத்திரையை கேரளாவில் மேற்கொள்வோம். இந்த கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இதுவே ஒரு முதல் அறிகுறியாக அமைந்திருப்பதாக சுவாமிஜி தெரிவித்திருக்கிறார்கள். ഇത് ഞങ്ങളുടെ ക്ഷമയല്ല. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.